என் பெயர் திவ்யா. 5 இளைஞர்கள் எனக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு இரவு தங்க என்னை அழைத்துச் சென்றார்கள். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் ஒன்றாக மாறியது. திடீரென்று அவர்களின் 6வது நண்பனும் வந்தான். அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் கத்த ஆரம்பித்தான். ஏனென்றால் சூழ்நிலைகள் ஒரு நபரை அவன் ஒருபோதும் நினைக்காத அனைத்தையும் செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன. நானும் ஒருபோதும் நிறைவேற முடியாத ஆசைகளின் பயணத்தில் இறங்கிவிட்டேன். இரவு 12 மணி முதல் அந்த சிறிய அறையில் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தேன். வலி உச்சத்தில் இருந்தது. ஆனால் நான் இதையெல்லாம் என் குடும்பத்திற்காக ஏற்றுக்கொண்டேன். என் உடைகள் பற்றியோ அல்லது அதில் எழுந்த கடுமையான வலி பற்றியோ எனக்கு எந்த உணர்வும் இல்லை. 2 இளைஞர்கள் மட்டுமே என் நிலையை மோசமாக்கினர். அவர்கள் என்னுடன் தங்கள் நேரத்தை செலவழித்தனர். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இரவு இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இவை அனைத்தும் குடும்ப பொறுப்புகளுக்காக நான் செய்து கொண்டிருந்தேன். எனவே பின்வாங்கும் கேள்விக்கே இடமில்லை. என்னுடைய பொறுப்புகளும் என் குடும்பத்தின் விருப்பங்களும் என்னை இந்த பாதைக்கு கொண்டு வந்தன. சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு பெண் இப்படி நினைப்பது கூட சாத்தியமில்லை. ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததால் இந்த முடிவை எடுக்க எனக்கு அதிகம் நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். அந்த இளைஞர்களின் வலிமைக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லாதவளாக இருந்தேன். ஒரு ஆண் என்னை தொட்டது இதுவே முதன்முறை. படுக்கைக்கு வந்த முதல் 2 இளைஞர்களும் என்னை முழுமையாக கட்டுப்படுத்தினர். 2 இளைஞர்கள் வெளியேறியவுடன் 3வது இளைஞனும் அறைக்குள் வந்தான். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். ஆனால் அவன் எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை. என்னுடைய நண்பர்கள் பலர் வெளியே காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்வதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் உடனே என்னை நோக்கி நடந்து வந்து என் மீது தன் ஆசையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தான். பொறுத்துக் கொள்ளும் சக்தி என் உடலில் குறைந்து கொண்டிருந்தது. நான் அவனை தடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவன் மேலும் கடுமையாக்கத் தொடங்கினான். நான் அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்தேன். அவன் அரை மணி நேரம் இருந்தான். கிளம்பும்போது அவன் என் உடம்பில் பற்களின் அடையாளங்களை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக என்னுடன் நேரத்தை செலவிடுவேன் என்று சொன்னான். முதல் இருவரும் வந்து சென்ற பிறகு நான் என் உடலை பார்த்தேன். 3வது இளைஞன் என் மீது காயங்களை ஏற்படுத்தினான். பின்னர் மற்ற 2 சிறுவர்களும் தலா 1 மணி நேரம் என்னை தங்கள் இலக்காக வைத்திருந்தனர். அந்த இளைஞர்களுக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை. அவர்கள் என்னுடைய ஒரு இரவை பெரிய தொகைக்கு ஈடாக வாங்கினார்கள். இந்த ஒரு இரவு என் வாழ்க்கையின் இருண்ட இரவாக மாறியது. என் நிலை மிகவும் மோசமாக தொடங்கியது. என்னால் சொந்தமாக செயல்பட முடியவில்லை. பின்னர் அந்த இளைஞர்கள் தங்கள் 6வது நண்பன் வந்திருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். அந்த இளைஞன் அறைக்குள் நுழைந்து என்னை பார்த்ததும் கத்த ஆரம்பித்தான். அவன் ஏன் கத்தினான் என்று தெரிந்தால் உங்களுக்கும் நெஞ்சு வலிக்கும். என் பெயர் ட்விங்கிள். எனக்கு அப்பொழுது 22 வயதுதான் ஆகியிருந்தது. நான் பட்டப்படிப்பை முடித்திருந்தேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பட்டப்படிப்பு என்பது ஒன்றுமில்லை. மக்கள் இன்னும் சாலைகளின் ஓரங்களில் தங்கள் பட்டங்களை கையில் ஏந்தி வாழ்கிறார்கள். வேலை தேட சென்றபோது இதை நான் சரியாக உணர்ந்தேன். ஒவ்வொரு நிறுவனத்திற்கு முன்பும் தங்கள் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் பெரிய வரிசை உள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு அனுபவமோ அல்லது பெரிய பட்டமோ இல்லாத போது ஒரு வேலை எப்படி கிடைக்கும்? ஆனால் வேலை தேடுவது எனக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது. ஏனென்றால் அப்பாவின் மரணம் எங்கள் நம்பிக்கையை உடைத்துவிட்டது. குடும்பத்தில் அப்பா மட்டுமே வருமானம் ஈட்டும் ஒரே நபர். நாங்கள் 3 சகோதரிகளும் திருமணமாகாதவர்கள் வீட்டில் இருந்தோம். என் மூத்த சகோதரி படிக்காதவர். அதனால்தான் சம்பாதிக்கும் பொறுப்பு என் தோள்களில் சுமத்தப்பட்டது. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். வெளி உலகம் மிகவும் எளிதானது என்று நினைத்தேன்.
ஆனால் இப்பொழுது அப்பா எங்களுக்கு சம்பாதிக்க எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பது எனக்கு புரிகிறது. எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எப்போதும் அப்பா மீது கோபமாக இருந்தேன். அவர் என்னை மிகுந்த அன்புடன் அழைத்து, மகளே, கவலைப்படாதே, ஒரு நாள் உன் அதிர்ஷ்டமும் உயரும் என்று கூறுவார். பின்னர் அப்பா தூக்கத்தில் இறந்துவிட்டார். அப்பா இறந்த சில நாட்களுக்கு எங்கள் அண்டை வீட்டாரும் குடும்ப உறுப்பினர்களும் எங்களுக்கு உதவினார்கள். பிறகு மெதுவாக எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டார்கள். வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு எந்த நிறுவனத்திலும் வேலை கிடைக்கவில்லை. நான் பள்ளிக்கு வேலைக்கு சென்றேன். அரை நாளுக்கு மேல் வேலை செய்வதற்கு ரூபாய் 6000 மட்டுமே கிடைப்பதைக் கண்டதும் என் நிலை மோசமடைந்தது. எனவே என்னுடைய நண்பர் ஒருவரின் சகோதரியின் உதவியுடன் எனக்கு ஒரு பப்பில் பணியாளராக வேலை கிடைத்தது. நகரத்தின் நெரிசலான பகுதியில் அமைந்துள்ள ஒரு பப் அது. அங்கு எப்போதும் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். மறுநாளே நான் வேலையில் சேர்ந்தேன். அந்த வேலையின் பணிகள் மிகவும் விசித்திரமாகவும் எனக்கு புதியதாகவும் இருந்தன. நிறைய மேக்கப் போட்டு குட்டையான ஆடையுடன் நின்று கொண்டிருக்க வேண்டும். பசி ஒருவனை எதையும் செய்ய வைக்கிறது. நான் அங்கிருந்து வீடு திரும்பிய போது என் அம்மா வாசலில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். மகளே, மின்சாரத் துறையினர் வந்து நம் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து விட்டார்கள் என்று கூறினாள். என் இதயம் கனத்துப் போனது. அம்மாவின் கண்ணீர் எனக்கு இந்த முடிவை எடுக்க மிகவும் எளிதாக்கியது. நான் என் அம்மாவை கட்டிப்பிடித்து, எனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னேன். அம்மா என் தலையில் கை வைத்து, இப்போது நீதான் எனக்கு இருக்கும் ஒரே ஆதரவு என்று சொன்னாள். எனக்கு எங்கே வேலை கிடைத்திருக்கிறது என்று அம்மா கேட்டாள். ஆனால் நான் போய் சொன்னேன். இது 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்று சொன்னேன். மறுநாள் மதியம் நான் பப்புக்கு கிளம்பினேன். பப்புக்கு வந்த பிறகு நான் என் உடையை மாற்றிக்கொண்டேன். மேலாளர் என்னை பப்பின் வாசலில் நிற்க வைத்தார். முதல் நாள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நாட்கள் வேகமாக கடந்து கொண்டிருந்தன. ஒரு மாதத்தில் டிப்ஸாக நிறைய பணம் சேகரித்தேன். மெதுவாக நான் பப்பின் சூழ்நிலைக்கு பழகிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு இரவும் 5 இளைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களில் ஒருவன் எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தான். தினசரி சந்திப்பினால நாங்கள் நட்புடன் பழகினோம். அப்புறம் ஒரு நாள், அம்மா, உன் அக்காவுக்கு திருமணம் வரன் வந்திருக்கு என்று சொன்னாள். அம்மா கடன் வாங்க சொன்னாள். எனக்கு பணம் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. மறுநாள் நான் அந்த 5 இளைஞர்களிடம் என் பிரச்சனையை சொன்னேன். அவர்கள் எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க சம்மதித்தனர். ஆனால் அதற்கு ஏதாவது ஈடு வேண்டும் என்று சொன்னார்கள். நான் முதலில் மறுத்தேன். பின்னர் குடும்பத்தின் நிலைமையை பார்த்து சம்மதித்தேன். அந்த இரவு என் வாழ்க்கையை மாற்றியது. அவர்களின் 6வது நண்பன் வந்து என்னை காப்பாற்றினான். அவன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அவன் தன் நண்பர்களிடமிருந்து பணம் வாங்கி எனக்கு கொடுத்தான். அந்த 6வது இளைஞன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தான். இன்று என் சகோதரிகளுக்கு திருமணம் நடந்தது. நான் அவரது தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். வேலை செய்யும் பெண்களை மரியாதையுடன் பாருங்கள். நன்றி.